விட்பா விருது வழங்கும் விழா எங்களோட ஆசான்னு சொல்லலாம். குருநாதர், எங்கள் வழிகாட்டி, திரையுலகில் உண்மையான சகலகலா வல்லவர். எங்களோட நேசத்துக்குரிய பாசத்திற்குரிய கங்கை மரன் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வருவரை நான் வரவேற்கிறேன். இவருடைய குடும்பத்தில் உண்மையான இளையராஜா இவர் தான். பேரை மாற்றி வச்சுட்டாங்க. இவர் தான் கடைக்குட்டி, சிங்கக்குட்டி. இவருக்கு தான் இளையராஜா வச்சிருக்கணும். அவர் அண்ணன் முந்திக்கிட்டாரு. இருந்தாலும் கங்கைங்கிறது ராஜாவோட புனிதமானது. சிவன் தலையில் இருக்கிறது. சிவன் தலையில் ஆரம்பிக்கிறதா கங்கை. அதனால அங்கே ஆரம்பிக்கிறாங்க. விட்டா விருது வழங்கும் விழாவை கங்கையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அது புனிதமானது தான். அது யாரும் சிறுமி அவர்கள் பாட்டு பாடினாங்க. மதுரை மறிக்குழந்து வாசம். அதுக்காக கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. அங்கே மியூசிக் அதை சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியும். கொஞ்சம் பயந்தாங்க. இங்கே இளையராஜா ரைஸ் கட்டு வரோன்ட்டு. ஏன்னா கரவைக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஆனால் ஒரு விஷயத்த நான் ஒரு வீட்டில் கேட்டேன். என்ன சார் எல்லாம் பயப்படுறாங்க சார், ஸ்டேஜில் பாட்டு பொறுக்க பயப்படுறாங்க சார். தெளிவாக விளக்கிட்டார். அதெல்லாம் இல்லை. பைசா வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு பிஸ்னஸாக பண்ணுறாங்கல்ல, வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியில் எங்கள் சாங்க பாடி பருவம் நான் கேட்க மாட்டோம். அதனால இங்கே கரங்க பொறுப்பு பயப்படாது பிரதர், சிக்கல் வராது. இளையராஜாவுக்கு தாராள மனசு. அவர் பாட்டு சம்பாதிச்சுன்னா கொடுக்கணும். அது நியாயம் தானே. நீங்கள் அவர் பாட்டு சம்பாதிச்சுட்டு அதுக்கு அவங்க பாட்டு போடுறாரு. அவர் பாட்டை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது ஆகணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கோயில் திருவிழா, கோயில் ஃபங்க்ஷனில் போகிறதுக்கெலாம் கேட்க மாட்டாங்க. அது நீங்கள் இப்போ தானே. அது மாதிரி இவர் பாட்டும் அப்படி தான். இவர் பாட்டு நீங்கள் கரெக்டில் போனால் கேட்க மாட்டார். அவரோட ஒரு நல்லவர். நீங்கள் ஒரு சாங் வச்சு பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்களோட சமாஜம் கூட விட்டுருவார். அதனால் கங்கை மரன் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளிப்படையாக பேசுறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த கேள்வியை கேட்காதீங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் போய் பேட்டி கேட்பாங்க மக்கள்லாம், பதில் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க, நோ கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்வி தேவையில்லைப்பாங்க. அப்போ எதுக்கு தான் மைக் நிற்கிறிய மைக்கு முன்னாடி? எங்கள் கங்கை மரன் சட்டை நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, டப்பு 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 டப்பு. எப்படி சுச்சுவேஷன் கேட்டோன்னா டியூன் வருதோ அது மாதிரி பதில் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அங்கே கள்ளம் கபடம் இல்லை, பயம் இல்லை, உண்மையை சொல்றதுக்கு தயக்கம் வராது. சரியான மனிதர்களுக்கு பொய்ய சொல்றவன் தான் யோசிச்சு சொல்லுவான், உண்மை சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான். இதை சொல்றது இல்லாம உண்மை. இங்க மறைவு எதுவுமே இல்லை. மக்களோட மக்களை நேசிச்சு வாழ்ற ஒரு மகா கலைஞர். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பாட்டு அலைகள் ஓய்வதில் கொடுத்தது, வாடி என் கப்பக்கலங்கே எங்க கரபத்தை முக்கா துட்டே வாடி என் கப்பக்கலங்கே. நான் அப்ப நினைச்சேன், அது பாட்டு எழுதுனது யாரும் ஆராய்ச்சி பார்த்தேன். ஐயா தான். என்னடா ஒரு மனுஷன் கப்பக்கலங்கு கக்காபத்தை முக்கா துட்டு முழு துட்டு இல்லை,
முக்கால் தொட்டுன்னு என்ன அப்பதான் பருவம் அடைஞ்சிருக்கான். முழு தொட்டுனா கல்யாணம் ஆகிருக்கும். அதுக்கு அக்கா பார்த்து முக்கால் தொட்டுன்னு அப்பதான் தாவணி போட்டுருக்கு. நம்ம புடவைக்கு மாறல. கேட்டு சொன்னேன், கேட்டேன் என்ன சார் முக்கால் தொட்டா என்ன சார்னா, அப்ப புடவை போட்டா தான் முழுசு, தாவணி போட்டா முக்கால் தொட்டுனா. அப்ப இந்த மாதிரி நிறைய இலக்கிய விளக்கம்லாம் அவரை கேட்டு தெரியும். அப்ப நான் இந்த மாதிரி பாட்டு தான் எழுத நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நல்லவனுக்கு நடந்த பாட்டு உன்னை இல்ல வயசு நினைச்சுப்பாங்க நீ உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே ஒரு பூவெடுத்து. என்ன பாட்டு அது? அந்த பாட்டு எழுதுதான் நம்பணும். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் எங்க அப்புறம் அவங்க பூச்சுக்குவாரு. நான் நல்லா பாடணும், அதுக்கு எடுக்கலிட்டு அந்த பொண்ணு போச்சுக்கோம், இதோட நிறுத்திக்குவோம். அந்த பாட்டு எழுதுனது ஒரு தான். அப்புறம் தர்மதுரையில அது யாருக்கும் எழுதலாம். இப்ப எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு எழுதலாம், சங்கர் கணேஷ் போய் எழுதலாம், இவர் மியூசிக் எழுதலாம். இளையராஜா மியூசிக்ல இவர் எழுதுறாரு அண்ணன் என்ன தம்பி என்னடா. அந்த கட்சி யாரும் வருமா? அவர் டியூன் போட்டாரு தன்னா தந்தனா, வேற வேற மாதிரி போட வேண்டிய ஏதோ கோபம் வந்திருக்கு அவருக்கு, அண்ணன் மேல கோபம் வந்துருக்கு. அது போட்டாரு அவரும்பாங்க ஓகே போட்டாரு. அதையும் அவருக்கு இவர் மேல கோபம் வந்திருக்கு. அண்ணன் என்னடா ஓகே, தம்பி என்னடா அவருக்கு. மாறி மாறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கோபத்தை பாட்டுல தீர்த்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுனவர் தான் எங்க கங்கை மனுஷாரு. எனக்கு அவரை கவிஞரை ரொம்ப பிடிக்கும். ஒரு இலக்கியம் தரம் வாய்ந்த நிறைய படம்லாம் எழுதியிருக்காரு. இவர் தொட்டு வெற்றி அடையாத துறையே இல்லை. நான் திரைப்பட இயக்குனராக சொல்றேன், ஒரு உண்மை வந்து எல்லாரும் ஒத்துக்கணும். அதான் உண்மை, ஒத்துக்கிறது இல்லை, உண்மைதான். இது வரைக்கும் ஒரு படத்தோட வசூல வேற எந்த படமும் முறியடிக்கவே இல்லை. கரகாட்டக்காரன் சும்மா ஒரு 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 தட்டு ரெண்டு தட்டுல 200 நாள் 300 நாள் ஓட்டுறதுலாம் எங்க நம்ம பேருக்கா ஓட்டுறது. உண்மையிலேயே ஒரு வருஷம் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடின ஒரே படம் கரகாட்டக்காரன். ஒரு தேட்டர்ல பல தேட்டர் படமா கொட்டுச்சு. அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்றதுக்கு இன்னும் ஒரு படம் வரல. அப்படி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த மிகப்பெரிய இயக்குனர், சாதனையான இயக்குனர் தான் கங்கை மனுஷ். அதுதான் இசையமைப்பாளரா நிறைய படங்கள். வாலியம்மையை பார்த்துருக்கீங்களா? வாலியம்மை கமலஹாசன் நடிச்சிருக்கோம். வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் பாடு. அது பாட்டுனா கோவம் வருது. அந்த பாட்டுல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். அந்த நேரத்துல 2 படம் சூப்பரா ஓடிக்கு இருக்கு. ஒண்ணு பயணங்கள் முடிவதில்லை, இன்னொன்னு வாழ்வே மாயம். 2 ஒரே கதை தானே சார்? ஒரே கதை, மியூசிக் வேற வேற. அங்கே இளையராஜா, இங்க ஒரு தம்பி கங்கை மன்னவர். அதுலயே பாட்டுலாம் சூப்பர் ஹிட், இதுலயும் சூப்பர் ஹிட். இசையமைப்பாளராகவும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர். பாடலாசிரியர் சொல்லவே இல்லை, நிறைய தயாரிப்பாளரா. இப்ப நடிகரை வந்துட்டார். என்ன படம் சார்? இப்ப படம் பேர் லெனின் பாண்டியன். இவர் தான் கதாநாயகன். அதுல சும்மா நீங்க வந்து ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு கௌரவ தோற்றம், குணச்சித்த நடிகர். ஆஹா, லெனின் பாண்டியன்ல இந்த வயசு கதாநாயகன், கதைநாயகன்கிற வேற கதாநாயகன். அதை சொல்ல பார்த்தா தெரிஞ்சு போச்சு. அடுத்து நேஷனல் அவார்டு வருதான்ட்டு இந்த வருஷம் நம்ம பேர் வாங்கிட்டாரு எம்எஸ் பாஸ்கர். அடுத்த வருஷம் லெனின் பாண்டியனுக்கு சிறந்த
கதாநாயகன் அவார்டு கொடுத்தான் நினைக்கிறேன். அந்த ஸ்டில் பார்க்கும்போது ஒரு வயோதிகர் நம்ம டிசைன் பார்க்க தெரிஞ்சுக்குவோம். ஒரு நல்ல கதையும் சொல்லப்படும். ஏன்னா இவர் தேர்ந்தெடுத்து ஒரு நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக நல்ல கதையும் சொல்லப்படாம தான் இருக்கும். அதனால் அடுத்து நடிகராகவும் வெற்றி அடைய போகிறாரு. அப்புறம் 2 வாரிசு, ஒன்று வெங்கட் பிரபு, இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனர், முன்னணி இயக்குனர். நான்லாம் நினைக்கவே இல்லை. சிவாஜி இப்படி நடித்தார், அவர் விஜய்க்கு மச்சனாக நடித்தார். சரி ஒரு நடிகராக போவார் நினச்சேன், நமக்கு மேலே போயிட்டார் அவர். அதில் ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இயக்குனர் உருவாக்கிட்டார். அப்புறம் பிரேம்ஜி காமெடி பின்னுவார், ஒரு இன்னைக்கு ஒரு காமெடியாக உருவாக்கிட்டார். அதனால் இந்த குடும்பங்க பெரிய கலை குடும்பம், யாருமே சோழ போகலை. அந்த மாதிரி குடும்பம். இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம ரசிகம் அவருக்கு அவரை வாழ்த்துறதும் அவரோட புக்கை வெளியிடுறது அப்படிங்கிறது மிக பெருமையான விஷயம். எங்கேருந்து வந்திருக்காருன்னா வெளியே மாநிலத்துக்கு வந்திருக்காரு. வீடு மகாபலிபுரத்தில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து எப்படி போகிறாங்க தெரியும், மகாபலிபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும். இதை மீறி எதிர்நீச்சல் கிடைக்கிறது, அதுதான் லேட்டு. ரொம்ப நன்றி சார், நீங்கள் உண்மையிலே வந்து சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ரசிகம் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் உருக்கமாயிடுச்சு. ஏன்னா அவர் கதையெல்லாம் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கு.